இட்ஸ் ஓகே ஆர்த்தி, ஒன்றும் இல்லை. ஐயோ ஓகே ஆர்த்தி, இப்போ நம்ம சேஃபாக தான் இருக்கோம். என்ன என்னாச்சு? என்ன ஆர்த்தி? உண்மையை சொல்லு. நீ சிபிஐ ஆஃபீஸரா? நீ சிபிஐ ஆஃபீஸரா இருந்தா எதுக்காக நீ போலீஸை பார்த்து பயப்படணும்? அங்க நம்ம ஓடி வரும்போது போலீஸ் ஒருத்தனை ஷூட் பண்ணிச்சே, அவன் யாரு? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? நான் சிபிஐ ஆஃபீஸர்லாம் இல்லை. ஆர்த்தி, உன்னை லவ் பண்றதுதான் போய் சொன்னேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சாகுற வரைக்கும் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன். நான் உடனே வீட்டுக்கு போகணும். நான் எங்க யார் கூட தங்குனேன்னு எங்க அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க எல்லாம் யாரு? யாருடா? நாங்க திருடங்க தான். அவன் சிபிஐ ஆஃபீஸர் சொன்னா நீ நம்பிடுவியா? முன்ன பின்ன சிபிஐ ஆஃபீஸரை பார்த்திருக்கியா? அவன் மூஞ்ச பார்த்தா தெரியல சிபிஐ ஆஃபீஸர் இல்லைன்னு. நீ படிச்சு போன தானே? நல்ல வசதியானவனை பார்த்து கணக்கெல்லாம் அடிச்சிருக்கோம். ஆனால் உயிர் போகிற அளவுக்கு யாரும் அடிச்சதில்லை. துப்பாக்கியை தூக்கிட்டு போலீஸ் எங்களை துரத்துற அளவுக்கு நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. போலீஸ் சுட்டது எதிர் விட்டு கிருஷ்ணாவை. அவனுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் ஏன் எங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே வந்தான்னு தான் எங்களுக்கும் புரியல. உனக்கு பர்த்டேன்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன். ஆனால் அங்கே என்னென்னமோ நடந்து போச்சு. நடந்ததை நினச்சி புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். யாரும் என்கிட்ட பேசாதீங்க. இப்போ நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். டேய், போலீஸ் கிட்ட மாட்டுறதுக்கா? உங்க அப்பா கிட்ட தானே பேசணும். கார்ல இரு. யாருமா? சார் இருக்காரா? உள்ளே இருக்காரு. என்ன விஷயம்? நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ சார், உங்க பொண்ணுங்க எது கேட்குறீங்க? இப்போ உங்க பொண்ணு தமிழ்நாடு போலீஸ் தேடிட்டு இருக்கிற இந்த 2 அக்யூஸ் கூட தான் இருக்கா. இவங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? சார், நீங்கள் தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. நான் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர். என் பொண்ணை நான் அப்படிலாம் வளர்க்கல. எனக்கு நேற்று பார்ட்டின்னு சொல்லிட்டு போனவன் இப்போ வரைக்கும் காணும்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ஃபோன் போட்டு கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பேகும் செல்ஃபோனும் உங்க பொண்ணுது தானே? உங்க பொண்ணு எவ்வளோ பெரிய பிரச்சனை வச்சுக்கிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ நேரில் வந்தாலோ இமீடியட்டாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் மிலிட்ரி ஆஃபீஸருங்கிறதுனால தான் நான் நேரில் வந்து விசாரிச்சுட்டு போகிறேன். வரேன். ஹலோ ஹலோ அம்மா, நான் ஆர்த்தி பேசுறேன். நேத்தோட என் பொண்ணு செத்து போயிட்டாடி. அம்மா என்னம்மா சொல்ற? அம்மா, அப்பா பேச சொல்லு ப்ளீஸ்மா. அப்பா பேச சொல்லுமா. ஒரு ஆர்மி ஆஃபீஸரா நான் இது வரைக்கும் எங்கேயும் தலை குடிஞ்சதில்லை. அப்பா என்ன சொல்றீங்க? ஆனா உன்னால நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன். உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டேன். அப்பா டோன்ட் சே தட் பாப்லி. இனிமே உனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. மிலிட்டரியில இருக்கும்போது இந்த நாட்டுக்காக என் உயிர் போயிடணும்னு நானே உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்பா டோன்ட் சே தட் பா. நீ இந்த வீட்டு பக்கம் வந்து கேவலம் உனக்காக என்ன சாகடிச்சால. ஆர்த்தி, என்னாச்சு? கவியா, ஆர்த்தி என்னாச்சு? என்ன சொன்னாங்க? ஆர்த்தி அழாத. என்ன சொன்னாங்க? ஏதாவது சொல்ல ஆர்த்தி. சரி வா, கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். ஸ்டாப் கிரைங் மா. உட்காரு.
அழாத தேவையாடா சிபிஐ ஆஃபீஸர்? அழாத. ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் கூனிமேடு செக் போஸ்ட்ல இருந்து பேசுறேன். லைசன்ஸ் காட்டுங்க. டேஷ்போர்டில் இருக்க எடுத்து கொடு. அறிவியலடா உனக்கு இது வேறையாடா? நிப்பாட்டா. தம்பி, நீங்கெல்லாம் யாருப்பா? எங்க இருந்து வரீங்க? சொல்லுங்கப்பா. பாதையே இல்லாத ஊருக்கு கார்ல வந்திருக்கீங்க. இங்க எதுக்குப்பா வந்தீங்க? ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். பண்ணாத தப்புக்கு போலீஸ் எங்களை துரத்திட்டு இருக்கு. ரோட்ல இருந்தா மாட்டிப்போம். அதான் இந்த பக்கமா வண்டி கூட இன்னும் எவ்வளவு தூரம் போகும் தெரியலங்க. பார்த்தா நல்ல மாதிரி இருக்கீங்க. பக்கத்துல வயசு பிள்ளைங்க வேற இருக்கு. இருக்கணும்னா 2 நாள் இருந்துட்டு போங்க. இங்க எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நன்றிங்க ஐயா. பார்த்து சோதனமா நடந்துக்காங்க. சின்ன பிள்ளை, இவங்க சாப்பிட்டு 2 நாளா இருக்கும் போல இருக்கு. கூட்டு போய் சாப்பாடு போடு. சரிங்கயா. மச்சி சாப்பிட்றா. களி செம்ம டேஸ்டா இல்லை? எடு. பார்த்து பார்த்து. தண்ணி குடிப்பா. தண்ணி குடி. மெதுவா. என்ன தம்பி உங்களுக்குமா? தண்ணி குடிங்க. தம்பி, பட்டணத்துல ஏதாவது குடிச்சிருப்பீங்க. இத குடிச்சு பாருங்க. வாங்க ஐயா, இதுக்கு தான் வெயிட்டிங். இதையும் அப்பப்பா இழுத்து பாருங்க. என்னன்னு இது? மோரா? இது வந்து பிரதர், இது மோர் இல்ல பிரதர், வில்லேஜ் பீர். ஒரு வாட்டி குடிச்சு பாரு, வேற எதுவும் டேஸ்டே பண்ண மாட்டேன் மச்சி. பியூர் ஒயிட் பிளட். சத்யா, சத்யா, இன்னும் எத்தனை நாள் இப்படி ஓடி ஒளிஞ்சு வாழ போறோம்? நம்ம மேல தப்பு செய்யற மாதிரி தோணுது. நம்மள பிடிக்கிறது ஒன்றும் போலீஸ்க்கு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பா ஒரு நாள் போலீஸ் வரும். நமக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு இவங்க எல்லாம் பலியாவாங்க. எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படின்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. போலீஸ் சொல்லணும். உங்களுக்கும் செத்து போன கிருஷ்ணாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். சத்யா, நீ உன்னை கவனிச்சியா? நம்ம வீட்டுக்குள்ள அசம்பிள் ஆகி 1/2 மணி நேரம் கழிச்சு தான் போலீஸ் கிருஷ்ணாவை துரத்திட்டு வந்தது. கிருஷ்ணாவை சுட்டு தள்ளன போலீஸ்க்கு நம்மளை சுட்டு தள்ளுறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ போலீஸோட எய்ம் நம்ம இல்லை. அப்படி இருந்தும் போலீஸ் நம்மளை துரத்துதுன்னா ஒன்று கிருஷ்ணாவுக்கும் நமக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதான் நினைக்கணும். அப்படி இல்லைன்னா கிருஷ்ணா சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று நம்ம கிட்ட இருக்கிறதா போலீஸ் நினைக்கணும். அப்படி எதையாவது உங்ககிட்ட கொடுத்துருக்கானா அவன்? 3 சூட்கேஸ் ஃபுல்லா காசு கொடுத்துருக்கான். கதவை தட்டினாலே 1/2 இன்ச்சுக்கு மேலே திறக்க மாட்டான். ஏதோ கொடுத்தான். ஒருவேளை அவன் நமக்கு தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது தூக்கி போட்டிருப்பானோ? டேய், அன்னைக்கு போலீஸ் நம்ம துரத்தினப்போ கிருஷ்ணா பின்னாடி வந்தான்ல? ஆமா. ஓ, உங்களுக்கு வராது, வர வேண்டாம். இளரத்தம் அதை எப்படி சொல்லலாம்? கோவத்தில் எடுக்கிற முடிவு சரியா இருக்கிறது. தலைவர் கையில இருக்கிற நாடு தான் இன்னைக்கு அரசுக்கு புத்திசாலித்தனம் மட்டும் இதெல்லாம் நடக்கணும்னா என் கையில பவர் இருக்கணும். நீ நினைக்கிறது எதுவும் பண்ண முடியல. பேனாவும் இன்னொரு கையில துப்பாக்கி வச்சு ஆட்சி செய்யணும்.
இல்லாமல் சுற்றிட்டு இருந்தான். அவன் கையில் இவ்வளோ பெரிய மேட்ரா? மாஸ்டர் பிளான். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஆதிகேசவன் சிஎம்மாக போகிறான். ஒரு தப்பும் பண்ணாமல் நம்ம ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ தெரியுதா போலீஸ் நம்மளை ஏன் துரத்துதுன்னு? எனக்கு ஒன்றுமே புரியலையேடா. புரியலன்னா அது வெறும் லேப்டாப். புரிஞ்சா இது ஜாக்பாட். ஆதிகேசவன் 3 தலைமுறைக்கு சேர்த்து வச்ச காசை இந்த லேப்டாப் நமக்கு சம்பாரிச்சு கொடுக்க போகுது. என்ன இதை வச்சு யாரையாவது பிளாக்மெயில் பண்ண போறீங்களா? யூ கைஸ் வில் நெவர் சேஞ்ச். ப்ளீஸ் இந்த லேப்டாப்பை கமிஷனர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அதான் நமக்கு நல்லது. போலீஸ் கமிஷனருக்கு நல்லதுன்னு சொல்லு. எப்போ மிலிட்டரிக்காரன் பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்காத. எங்களுக்கு ஃப்ரெண்டாகவும் பேசு. சத்யா, ஆர்த்தி சொல்றது தான் கரெக்ட். இதை கமிஷனர் கிட்ட கொடுத்துட்டு நமக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு ஒதுங்கிடலாம். டேய் மச்சான், சேம் செட் கோல் போகிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. இதோடு இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி நிம்மதியாக வாழலாம்ல. ஆளுக்கு புரியாமல் பேசாதீங்க. இந்த லேப்டாப் அவன் கைக்கு போன மறுநாள் கமிஷனர் டிஜிபியாக பதவியேற்றார். அடையாளம் தெரியாத 4 பேர் தற்கொலைன்னு பேப்பரில் வரும். நான் நிம்மதியாக வாழறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் மொத்தமாக போய் சேர்த்துக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க. போலீஸ் துப்பாக்கிக்கு 6வது அறிவெல்லாம் கிடையாது. அது கெட்டவனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும், நல்லவனையும் என்கவுண்டரில் தூக்கும். அப்ப நீங்க 2 பேர் நல்லவங்களா? கெட்டவங்க தான். இங்கே நல்லவங்களா வாழ முடியாது. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். நான் போறேன். ஆர்த்தி, 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 ஆர்த்தி! மறுபடியும் என்னை தேடி வந்த நிமிஷத்துல இருந்து நீ மாறிட்ட நினைச்சேன். நீ மாற போறதே இல்லை. நானும் கிளம்புறேன். சாரிடா மச்சான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆர்த்தி கூட நிம்மதியாக வாழலாம்னு நினச்சேன். காவியை சொல்லி நீ கேட்கல, நான் சொல்லி கேட்க போகிறேன். நானும் போகிறேன்டா. நில்லுங்க. இப்போ இந்த லேப்டாப்பை நான் கமிஷனர் கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதானே? கொடுக்குறேன். ஏர் மொபைல் பாலாஜிக்கு ஃபோனை போட்டு கமிஷனர் நம்பரை வாங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 4 பேரோட ஃபோட்டோஸை ரெடி பண்ணி எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சாச்சு சார். அது மட்டும் இல்லை சார், கூடிமேட் செக் போஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எல்லா ஏரியா சீல் பண்ணியாச்சு. அவங்க இது வரைக்கும் நம்ம கையில் சிக்கலை. ஸோ அவங்க அந்த ஏரியாக்குள்ளே தான் எங்கேயோ பதுங்கி இருக்கணும். ஹலோ, நான் அழகு பேசுகிறேன். நீங்கள் தேடிட்டு இருக்க 4 பேரில் ஒருத்தன். நீங்கள் ஷூட் பண்ண கிருஷ்ணா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அழகர் அதியமான் மர்டர் சம்மந்தப்பட்ட லேப்டாப் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. டேய், எனக்கு தேவை அந்த லேப்டாப் தான், நீங்கள் இல்லை. எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். எங்கள் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. அப்படின்னா நான் தரேன். எங்கே எப்போ வந்து வாங்கிக்கணும்னு எனக்கு சொல்லு. எங்கே வரணும்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நீங்கள் தனியாக வரணும். ஓகே. என்ன தவிர வேறு யாரும் வந்து கேட்டாலும் அந்த லேப்டாப்பை கொடுத்துடாத. ம். டேய், எனக்கு தேவை அந்த லேப்டாப் தான், நீங்கள் இல்லை. எங்கே எப்போ வந்து வாங்கிக்கணும்னு எனக்கு சொல்லு. என்ன தவிர வேறு யாரும் வந்து கேட்டாலும் அந்த லேப்டாப்பை கொடுத்துடாத. யார் அவன்? சார், அன்னைக்கு கமிஷனர் காமிச்ச ஃபோட்டோவில் இருந்த 2 பேரில் ஒருத்தர் அந்த லேப்டாப்பில் தான் இருக்குது சார். இதை சொல்கிறதுக்கு அவனை கமிஷனர் கூட வச்சுருக்கேன். அது அவன் கைக்கு போகக்கூடாது. போனால் எனக்கு தாபத்து. அது மட்டும் இல்லை, கோமாவில் இருக்கிற அழகர் தொண்டைமான் கமிஷனர் 2 பேருமே நமக்கு ஆபத்தானவங்க.
அன்னைக்கு இதை கட்டும்போது வெறும் மஞ்சள் கயிறாக தான் தெரிஞ்சது. இன்னைக்கு தான் இதோட அர்த்தம் புரியுது. இதுக்கு மேலே என்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உன் இஷ்டம்.